வணக்கத்திற்குரிய அன்பு நண்பர்களே, ஒரு காட்டில் பேராசை பிடித்த வாய் ருசி கொண்ட ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அதே காட்டில் ஒரு வேடுவனும் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வேடுவனுக்கு ஆசை என்னவென்றால், நாம் வீடு பெற்று அடைய வேண்டும், யாராவது குரு இருந்தால் அவர்களிடம் சென்று உபதேசம் பெற வேண்டும் என்கின்ற நினைக்கின்ற போது, அந்த காட்டில் இந்த துறவி இருப்பதை அறிந்து உணர்ந்து அவர் பாதத்தை விழுந்து, ஐயா, எனக்கு உபதேசம் சொல்லிக் கொடுங்கள், நான் பிறவி பெற்றே நீங்கி இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் சொல்லுகின்ற போது, உபதேசத்திற்கும் உனக்கெல்லாம் நீண்ட இடைவேளை நான் உனக்கு அளிக்க முடியாது, இருந்தும் அளிக்கின்றேன். எனக்கு தேன் தினைமாவு பலா பழங்கள் இதையெல்லாம் கொண்டு வா, நான் புசித்து உனக்கு அளிக்கிறேன். சரி, அனுதினமும் கொண்டு வந்து கொடுக்கின்ற போது ஒரு நாள் கேட்கிறான் அந்த வேடன், சுவாமி, எனக்கு உபதேசம் சொல்லிக் கொடுக்கிறீர்கள். ஆஹா, அப்படியா என்று இந்த சாப்பாட்டு பிரியர் மாம்பழத்தை சாப்பிட்டு கொண்டே அந்த கொட்டையை கையில கொடுத்து விடுவார். ஐயா, இதை வைத்து பூஜை செய், இதுதான் சிவலிங்கம், இதுதான் அனுஷ்டிக்க வேண்டும், இதுதான் கடவுள். அது உணர்ந்து அறிந்த வேடுவனும் அதை வைத்து பூஜிக்கிறான். பால் பழம் அனைத்து நைவேத்தியங்களும் செய்கிறான். இறைவன் வந்து சாப்பிடு சாப்பிடு என்று சொன்ன இறைவன் வரவே இல்லை. கொதித்தெழுந்து மனம் உருகி தன்னுடைய கையில் இருக்கின்ற உடைவாளை எரித்து கழுத்தை அறுக்கின்ற போது இறைவன் அங்கிருந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறது. உலகந்து ஆனந்த கூத்தாடுகிறான் இந்த வேடுவன். அப்படி இருக்கின்ற காலத்தில் நம்முடைய அருள்வாசி கூடிய அந்த சுவாமியாரை போய் சந்திக்க வேண்டும் என்று எத்த வைக்கிறான். அங்கே துறவியார், என்னப்பா சொல்லுகிறாய், இறைவனை பார்த்தாயா? அப்படியா, என்னை அழைத்து சென்று காண்பியே என்று சொல்வார். உடன்பட்டு செவிசாய்த்த அந்த துறவியும் அங்கே பார்க்கிறார். எங்கே பார், அங்கே நைவேத்தியம் எல்லாம் செய்கின்ற போது இறைவா வந்து சாப்பிடு என்பது சொல்ல மாயமாக இருக்கிறது. மாயமாக ஆகிவிட்ட பிறகு அந்த மாங்கொட்டை மேலே எழுந்து புறப்படுகின்ற போது, இறைவா எங்கு செல்லுகின்றது என்று இந்த வேடன் அந்த கொட்டையை பிடிக்க, ஓஹோ, சொர்க்கத்திற்கு போகிறானா வேடுவன், நானும் அவன் காலை பற்றி கொள்கிறான். இருவரும் கொட்டை படித்து கொண்டு சொல்லுகின்ற போது அசரியாக அந்த கொட்டையிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. ஏ துறவியாரே, வேடுவன் அளவு கடந்த பழத்தையும் எல்லாம் வைத்திருக்கான், நீ சாப்பிட வேண்டும். எவ்வளவு தெரியுமா உனக்கு வேணும் சொல்லுகின்றது, எனக்கு இவ்வளவு வேண்டும் என்று சொல்வான். கையை விடுகிறான், கீழே விடுகிறான், மாண்டு போகிறான். நானும் கதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பர்களே.